எங்கள் பாப்பா ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே தான் இருந்தது, அம்மா வீட்டில் இன்னும் நம்ம ரசமலாய் கேக்கே செஞ்சு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி, சரிடின்னு சொல்லிவிட்டு அதுக்கு முக்கியமானதே குங்குமப்பூ தான். குங்குமப்பூ வாங்கிட்டு வந்தாச்சு. வாங்கிட்டு வந்தது வீட்டில் இருக்கிற பாலை வச்சு ரசமலாயை ரெடி பண்ணிட்டோம்ப்பா. ரெடி பண்ணதுக்கப்புறமா எப்பயும் போல் நம்ம ஸ்பாஞ்ச் அவிச்சு எடுத்துக்க வேண்டியது தான். நம்ம இந்த பிளாக் ஃபாரஸ்ட், ஒயிட் ஃபாரஸ்ட்டு, அதுக்கப்புறமா பிளாக் கரண்ட்டு, பட்டர்ஸ்காட்சி இதுக்கெல்லாம் எப்படி நம்ம க்ரஷ்ஷு சாக்லேட் சேர்த்துறோமோ அதே மாதிரி தான் நம்ம இடையில் நம்ம இந்த ரசமலாயை சேர்த்துக்க வேண்டியது தான். சேர்த்துட்டு நம்ம அப்படியே டெக்கரேஷன் கொடுக்க வேண்டியது தான்ப்பா நமக்கு ஏற்ற மாதிரி. அப்படி செஞ்சிட்ருக்கும்போதே என் பாப்பாவை விளையாட கூப்பிட வந்தாச்சு. அவளும் சரி இருடி இதை நம்ம செஞ்சுட்டு அதுக்கப்புறம் போகலான்னு சொல்லிவிட்டு அவள் ஃப்ரெண்டு கூடவே தான் உட்காந்துட்டு இருந்தது. உட்காரவும் அவள் செய்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாச்சு. அதுக்கப்புறமா ஃபுல்லாகவே ஃபினிஷ் ஆனதுக்கப்புறமா எல்லாருமே சேர்ந்து கேக்கை உடனே செஞ்சு முடித்த உடனே அப்படியே கட் பண்ணி சாப்பிட்டாச்சுப்பா. அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஆண்டி சூப்பராக இருந்தது கேக்குன்னு சொல்லியாச்சு. பார்த்துக்கோங்க. இதில் என் பையனுக்கு ஒரு ஃப்ரெண்டு, என் பாப்பாவுக்கு ஒரு ஃப்ரெண்டு, ஆக மொத்தம் 4 பேரும் சேர்ந்து கேக் வெட்டி சாப்பிட்டாச்சுப்பா. இது என்ன என் பையன் அம்மா கேக் செஞ்சு வச்சுடு, நான் 2 நாள் வச்சு சாப்பிடுவேன்னு சொன்னான். ஆனால் அது நடக்குதா? கிடையவே கிடையாது. ஃப்ரெண்ட்ஸு வரவும் எல்லோரும் சேர்ந்தாப்புல உட்காந்து சாப்பிட்டு முடிச்சிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க.